ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற பொது தமிழில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இயல் 2ல் 2வது டாபிக் தமிழ் வளர்ச்சி. பாடப்பகுதியில் இருக்கிற வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பாடப்பகுதியை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வினாக்களை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் வளர்ச்சி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகழித்தோம், குறைகளைத்தோம் இல்லை. தகத்தகையா தமிழை தாபித்தோம் வாரீர். பாடலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். பாடலுக்கான பொருள். தமிழ் நூல்களை எளிய நடையில் எழுதல் வேண்டும். இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும். உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ்படுத்தி விளக்க படங்களுடன் நூலாக்கி செந்தமிழை செந்தமிழாய் செய்தல் வேண்டும். வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும். பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லாரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிட வேண்டும். தமிழ் அறிவை மதங்களுக்குள் அடைகாக்காமை வேண்டும். இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்துதல் வேண்டும். தமிழின் பெருமையை கூறுவதிலேயே காலம் கழித்தோம், குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை. உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரி. சொல்லுக்கான பொருள். தெளிவுறுத்தும், விளக்கமாக காட்டும். சுவடி நூல், சுவடி அதற்கு நூல். எளிமை வறுமை. நானிடவும் வெட்கப்படவும். உலகியலின் அடங்கலுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும். தகத்தகாய ஒளி மிகுந்த. சாய்க்காமை அழிக்காமை. நூற்கழகங்கள் நூலகங்கள். கலைந்தோம் நீக்கினோம். தாவிப்போம் நிலைநிறுத்துவோம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு. புதிது புதிது, சொல்லி சொல்லி, இதெல்லாம் அடுக்கு தொடர்கள். செந்தமிழ் அதற்கு இலக்கண குறிப்பு பண்பு தொகை. சலசல அதற்கு இரட்டை கிளவி. இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அடுத்ததா பகுப்பத உறுப்பிலக்கணம். கழிந்தோம், கழி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓம். கழி என்பது பகுதி, இத்து என்பது சந்தி, மற்றொரு இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஓம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. கலைந்தோம், கலை கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஓம். கலை என்பது பகுதி, இத்து பிராக்கெட்ல இருக்கிற அந்த இந்தானது விகாரம், மற்றொரு இத்து என்பது இறந்த கால இடைநிலை, ஓம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்ததா பிரித்தறிதல். வெளி உலகில், வெளி கூட்டல் உலகில். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். ஊர் அறியும், ஊர் கூட்டல் அறியும். எவ்விடம், ஏ கூட்டல் இடம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க ஆசிரியர் குறிப்பு. பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் புதுவையில் பிறந்தார். தந்தை கனகசபை, தாய் லக்குமி. பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பாவேந்தர், புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு முதலியன இவர் தம் படைப்புகளாகும். பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவானது. தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியுள்ளது. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி வருகிறது. திருச்சியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு சேர்த்துள்ளது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க மாதிரி வினா. இதெல்லாம் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனா புக்ல உள்ள கேட்டாங்கன்னா பல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பாடத்தை முழுமையா படிச்சோம். பாடப்பகுதியில் இருக்க இந்த வினாவை நல்லா கவனிச்சு பாருங்க. குடும்ப விளக்கு டேஸ் படைப்புகளில் ஒன்று. குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைப்புகளில் ஒன்று. இரண்டாவது இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் சரியான விடை.
பாரதிதாசனார் டேஸ் என அழைக்கப்படுகிறார். பாரதிதாசனார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்றெல்லாம் பாரதிதாசனார் அழைக்கப்படுகிறார். 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயலா பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.